வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன் கோஷப்பாவை யோகால இருந்து. ஒரு ஆசனாஸ் இல்ல நான் யோகா பண்றேன்னுட்டு நான் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது ஒரு பேசிக் ஆசனாஸ் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பேசிக் அண்ட் இன்க்ளூடட் ஒரு அட்வான்ஸ் ஆசனா. இதெல்லாம் ஆசனா நீங்க பண்ணி கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க யோகா பண்றீங்கன்றது முழுமையடையும். ஸோ அதுல ஒரு பாதஸ்தாசன், பஷ்சிமோத்தானாசன், சதுரங்க தண்டாசன், இதெல்லாமே ஒரு முக்கியமான ஆசனாஸ். இதெல்லாம் பண்ணும்போது கரெக்டா ஒரு பர்சன் பெர்ஃபெக்டா பண்றீங்கன்னா ஸோ உங்களோட யோகாவோட ஆசனா கரெக்டா போயிட்டு இருக்கு, இல்ல நீங்க அந்த கிளாக்கை கரெக்டா ஹிட் பண்றீங்கன்னுட்டு அர்த்தம். ஸோ இந்த ஆசனாஸை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை பெர்ஃபெக்ஷன்ல எடுத்துட்டு வந்து பாருங்க. அப்போ உங்க பாடி உங்களோட பேலன்ஸையும் உங்களை கேக்குதுன்னுட்டு அர்த்தம். ஸோ அந்த கமாண்ட் பவர் வர்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனாவும் அதேதான், சதுரங்க தண்டாசன். சதுரங்க தண்டாசன் இஸ் அஷ்டாங்க ஸ்டைலோட ஒரு ஆசன். இந்த ஆசனாவை கரெக்டா பண்றதுக்கு ஒரு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதாவது கோர் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்பவே முக்கியம். சில பேருக்கு 1-2 டைம் எல்லாம் வராது, சில பேர் எல்லாம் இந்த ஆசனாவை அட்வான்ஸ் லெவல் ஆசனானே சொல்லலாம். சில பேர் 3 மாசம் ட்ரை பண்ணி தான் அந்த ஆசனாவையே பெர்ஃபெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. மாஸ்டர் லெவல்லையே இந்த ஆசனாஸை கொஞ்சம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் பிளேட்ல ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கணும், அண்ட் அடிவயிறு பகுதியில ஸ்ட்ரென்த் நிறையவே இருக்கணும், அதாவது கோர் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும். இன்னொன்னு, சதுரங்க தண்டாசன் பண்ணும்போது உங்க பாடி ஸ்டெபிலிட்டி பெர்ஃபெக்ட் ஆகும். பாடி ஸ்டெபிலிட்டி இருந்தா மைண்ட் ஸ்டெபிலிட்டியும் கண்டிப்பா வரும். ஸோ உங்க மைண்ட் ஸ்டெபிலிட்டி வேணும். பாயுது என் மைண்ட், எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்திலேயே கரெக்டா நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் பேசவும் மாட்டேன்ற, டக்குன்னு வேற ஏதாவது போதும், சதுரங்க தண்டாசன் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அதை பண்ண உங்க பெர்ஃபெக்ஷனை நீங்க மாத்த மைண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே இருக்கும். இன்னொன்னு, உங்களோட பேக் போஸ்டர் பெர்ஃபெக்டா இருக்கும். எஸ்பெஷலி ஆண்களுக்கு பாடி போஸ்டர் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவங்க கொஞ்சம் கூணு விழுந்துச்சுன்னா கூட அவங்க பாடி வெயிட் அந்த மாதிரி டிசைன் ஆயிருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும். இதேதான் பெண்களுக்கு ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்களா, சதுரங்க தண்டாசன் ஸ்டைல் எப்பவுமே டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. 5 minutes நீங்க அதை 30 seconds நீங்க அதுல நின்னாலே போதும், உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னுட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கு அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேட்டரி போஸ், அதாவது ஒரு வார்ம் அப், அதுக்குன்னு தேவைப்பட்ட வார்ம் அப்பை நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சதுரங்க தண்டாசன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னுட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளாங்க் போஸ்க்கு வந்துடுங்க. பிளாங்க் போஸ் வரும்போது அகைன் பிளாங்க் போஸ் சொல்லனா சந்துலன் சொல்லுவாங்க. உங்க கை எப்பவுமே ப்ராடா வச்சுக்கோங்க. ப்ராடா வச்சாதான் உங்களோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கிற வெயிட்டை ஈக்குவலா உங்களால பிரிக்க முடியும். இப்படி சேர்த்து வைக்கும் போது இங்க கொஞ்சம் ஷ்ரக் ஆகும், உங்களால உங்க வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே உங்க வெயிட்டை கரெக்டா மேனேஜ் பண்ணா கையை ஸ்ப்ரெட் பண்ணி விரல்களை நல்ல மேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க பிளாங்க்ல இருங்க. பிளாங்க்ல இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போகும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி போங்க. உங்களோட பாதத்தை பார்த்துக்கோங்க, அது மேட்ல தான் இருக்கணும், மொத்த பாதமும் மேட்ல இருக்கணும், எழுப்ப கூடாது. அதே மாதிரிதான் மெதுவா கொஞ்சம் முன்னாடி வாங்க அண்ட் மெதுவா நீங்க பின்னாடி போங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண உங்களோட சதுரங்க தண்டாசனுக்கு இது ப்ரிப்பரேட்டரியா ரொம்பவே அமையும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பாடியை மெதுவா இப்ப அந்த ஆசனாவை பாருங்க. மெதுவா உங்களோட எல்போவை டக் பண்ணுங்க. டக் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, டக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னுட்டு நீங்க முட்டி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முட்டி போட்டுக்கிட்டு இந்த ஸ்டைல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஸ்டைல் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் அந்த முட்டியை ரிலீஸ் பண்ணி நீங்க அந்த ஆசனாவை வர வைக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்க எல்போ டக் ஆகணும். இப்படி இல்ல, புஷ் அப் தான் நீங்க இப்படி பண்ணுவீங்க, எல்போ இப்படி டக்கா இருக்கணும். சோ இப்படி டக்காய் நீங்க முன்னாடி போய் நிக்கணும் அண்ட் மெதுவா நீங்க மேல வரும். சோ எல்போ எப்பவுமே சைட்ல ரிப் கேஜஸ்க்கு உங்க செஸ்ட டச் பண்ணிட்டு போய் அங்க அந்த இடத்துல நிக்கிறதுக்கு தான் இந்த சதுரங்க தண்டாசனா ஸ்டைல் ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெதுவா நீங்க மேல வரலாம். சோ இத பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்க கை எந்த அளவுக்கு அங்க போகணும்னுட்டு அப்போ நீங்க அந்த முட்டியை ரிலீஸ் பண்ணிட்டு பிளாங்க் போஸ்ல இருந்து சதுரங்கக்கு வரலாம். சோ இதை எப்படி பண்ணலான்ட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம். சோ ப்ராப்பர் சதுரங்க தண்டாசனா ஸ்டைலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாங்க்ல இருந்து உங்களோட இப்படி இருக்கும். உங்களுக்கு முடியாத சமயத்துல நீங்க உங்க பாடியை மெதுவா நீங்க ரிலீஸ் பண்ணிடலாம்.
இதே நார்மலி சதுரங்க தண்டாசனா நின்னுட்டு தான் சதுரங்க அடிப்பாங்க. சோ அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னுட்டு நான் ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் சதுரங்க பிளாங்க் ஸ்டைல இருந்து எப்படி கீழே போலானோ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம நின்னோம்னா சதுரங்க ஸ்டைலுக்கு இப்படி நின்னும் போது இதுதான் பொசிஷன். அதே நம்ம டிரெக்டா பிளாங்க் பொசிஷனுக்கு வந்து நம்ம சதுரங்க அடிக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஸ்டாண்டிங்ல இருந்து சதுரங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாங்க் போஸ்ட்ல இருந்துட்டு மெதுவா உங்களோட எல்போவை டக் பண்ணிட்டு மெதுவா பாடியை எழுப்பி உள்ள தள்ளிக்கலாம். டயர்ட் ஆனீங்கன்னா நீல் டவுன் பண்ணி பாலாசனும் போகலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சதுரங்க தண்டாசனா கொஞ்சம் உங்களை வேத்து விறுவிறுக்கும். ஆனா அந்த ஸ்வெட் போக போக தான் உங்க பாடியில எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கிறதே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க சதுரங்க தண்டாசனா ஸ்டைல் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட டயட்டை ப்ராப்பரா பாத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க சதுரங்க தண்டாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.